ஆமா நம்ம ரெண்டு பேரும் முதல் கோட்டை வாய்ப்பு நீ இருந்த ரெண்டாவது கோட்டை வாய்ப்பு நான் இருந்தேன் எவனோ ஆறாயிரம் பேர் எவனோ வந்தான் இந்த வழியா வரல அந்த வழியா வரல இங்கே வரல யாரா இருந்தாலும் நம்மள தாண்டி தான் போகணும் வெளியே கேட்ட போட்டு போடு சரி எழுப்பி பார்க்கலாமா? யாரா இருந்தாலும் மரியாதை கட்டுக்கிட்டா மரியாதையா மாட்டு தூக்கி தோல் மேல போட்டு கலப்பை ஓட்டிட்டு கை நீ போகடா காலைல வர கலப்பை ஓட்டிட்டு போவாங்க மாட்டை தூக்கி போடுறாங்க. முடியுமா போய் பர்றி பசங்களா மூச்சு இது வெடிக்காத வர கத்தியால வெட்டான் ஓடி அடிங்க கிட்டி அந்த ரெண்டு வரைக்கும் தெரிய வழி பக்கத்துல வேணும் அது பக்கத்துல புளு ஏய் புளு நான் கோத்தல தேவனாமல கோங்கல முட்டாங்க வாங்க வைக்க போட்டு போடு அட சூத்ரா பிந்தி இந்த சூத்ரா பிந்தி நீ சூத்ரா டேய் அட அபிஷே நான் யார் என்ன பார்த்து சொல்லுடா அபிஷே
படிச்சு நான் பிளஸ் 2 என்ன பத்தி சொல்லிடா நான் யார் பூவிக்கிற பண்டாரம் பண்டாரமா நீங்க தூரம் திருவாய் போச்சுடா ஐயா திருவாய் போச்சு நான் இருக்கிற பூ எல்லாம் விட்டு போச்சு இல்லாத பூலாம் எத்து மாலை போட்டு வேற பாரு எத்தனை நாளாச்சு இது மாலை கட்டி மாலை எடுத்துக்கணும் மாலை எப்படி போறீப்பா ஒரு மாறு என்ன வந்துருக்காங்க சாமி ஒரு மாறு என்ன வேலை என்ன மாறு மாறிடுறீங்க மாறு கிடைச்ச அந்த காலம் இப்ப முழங்களுக்கு தான் விக்குது ஆமா யாருக்கு தெரியல ஒரு அறிவே கிடையாதா இவரை நன்றாக பார்த்தாயா யாத்தி மேல நன்றாக குஞ்சிப்பா குடிந்து பாரி குடிந்து பார் நெத்தில திருநாம பட்டை கைத்தில உத்தராஜன் கொட்டை கையில கமல கட்டை உடலாம் காவி சட்டை இவதர மொத்தத்துல கல்யாணம் வந்த போட்டை யார யார நான் கல்யாணம் பட்டேன்றே ஏய் நல்லா பார்த்து சொல்லுடா யார் நீ யாரு தெரியலையா சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளை விளங்கி இருக்கிறாரே பிரம்ம தேவன் அவனுடைய சுதன் தான் நாரத மகாபலி பிரம்மணப்புடி ஒரு புள்ளியாண்டா அந்த பொங்கலுக்கு வந்தா கூட ஆளு நாளை பிரம்மண எவ்வளவு பேர் ஊருக்கு எல்லாம் வியாபாரம் ஆகும் இப்ப யாவன் நீ பிரம்மணப்புடி இருக்குல்ல படைக்கும் கத்தா பிரம்மதேவன் படைக்கும் கத்தா பிரம்மதேவன் உயிர் இவனை படைப்பது உடைய தந்தை இதை உட்காந்துக்கிறாங்க எல்லாரையும் படைத்தது இவனை பத்தனை என் தந்தைதான் இவ்வளோ பேரை படைத்தது உங்க அப்பா ஒரே ஆளா எனக்கு தந்தைதான் இருக்கிற மக்கள்லாம் படிச்சது இவங்க அப்பாவா நல்ல வேலைக்காரன் போல இருக்கு இவ்வளோ பேரை ஒரே ஆள் படிச்சுக்கிறானா சரி இவங்களை படைத்தது உங்க அப்பா வெட்டிக்கார படைத்தது எனக்கு தந்தைதான் மிருகக்கார படைத்தது எனக்கு தந்தைதான் காலக்கார படைத்தது எனக்கு தந்துதான் சரி அவர்களை விட இவர்களை விட என் மச்சான படைத்தது அவனை படைத்தது என் தந்தைதான் காலக்காரன் இவனை படைத்தது யார் இவனை படைத்ததே சாத்தா எனக்கு தந்தைதான் இவர்களை படைத்தது எல்லாம் உன்னுடைய தந்தைனா என்னை படைத்தது யார் உன்னை படைத்ததே என் தந்தைதான் $60,000 கேள்வி பண்ணி பத்தான வந்து வந்தால் பாவம் பெண்ணுங்க போச்சா போச்சுனா புடிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா அப்படியே புடிச்சுனே வந்து எங்கேயும் பிடிப்பே கிடைக்கல அங்கதான் கேட்டு இப்ப தாண்டா துட்டுலாம் சலு பண்ணி ஆக்ரஸ் பண்ணி வந்துக்கிறேன் ஆக்ரஸ் பண்ணி வந்துக்கிறேன் இங்கடா பிடிக்குது வேற இடையில பிடிக்கிறதுக்கு இல்ல அங்க பிடிச்சாதான் இது ஏன் சண்டிகாரங்க 30,000 கடன் வாங்கிருக்கா எல்லாம் குரு சொல்லி நான் என்ன சீலை பிடிக்கல சீலை இல்ல சீலை கையில பிடிக்கல ஐயா பிடிக்கிறான் அங்கிட்டு சொல்ல மாட்டீங்க சரி சரி என்ன படைத்தது யார் உன்னை பத்தலே சாத்தா எனக்கு கல்லினா மரியாதை விட்டு மரியாதை கட்டுறோம் ஏண்டா இவ்வளவு பெரிய படைத்தது உங்க அப்பா ஒரு ஆளு தான் நான் ஒத்துக்கிறேன் என்னை படைத்ததுல உங்க அப்பான்றேன் என்னை படைத்தது உங்க அப்பான்னு சொன்னா எங்க அப்பா என்ன எதிர்த்து மேல வங்காயத்தை வெட்டியிருந்தான் உருவாக்குறது உயிர் படைப்பது எந்த தந்தையும் உனது தந்தையும் ஓ எங்க அப்பா வந்து பாதி வேலை முப்பது பாதி வேலை எங்க தந்தை வேலை என்ன தெரியுமா உருவாக்குவது உனது தந்தை என்ன தெரியுமா உயிர் கொடுப்பது ஆமா சரி உருவாக்குறது உயிர் கொடுப்பது உனது தந்தை எந்த தந்தை சரி கல்தாச்சு ஓட்ட பேர் அம்மா பேர் ஏய் ஒரு நாளைக்கு தலையேத்து தாயார் பெயர் சரஸ்வதி அம்மையா சரஸ்வதி அம்மையா என் தாயார் நாவல் குடிக்கொண்டிருக்கிறாடா ஆமா நாகலே உட்காந்துக்கிறாளா நாகலே உட்காந்துக்கிறான் ஒத்தாலா பேசுறேன் தாயார் என் வேறடா உங்களுக்கு எங்க அம்மா அம்மா நாகலே உட்காந்துக்கிறான் ஆமா ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் எங்க போறாவோ இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஏடாவன வார்த்தையில பேசுறீங்களே நாட்கள் எழுதிட்டு ஆரம்பத்திலே நீ இப்படிதான் இருக்கணும்னு மாறவே மாறாது அப்படிதான் எழுதிக்கிறான் நாங்களே எல்லாம் போய் கிடையாது யாரு
இது எந்த நாடு இது? எது? எந்த நாடு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு தெரியுதா? நீ தானே இது எந்த நாட்டுல இருக்கிறேன் நான்? நான் என்ன நானும் கூட தெரியுமா வந்துக்கிறீங்க நாங்க போறீங்க. டேய் உங்க ஓனர் சொல்லி அனுப்பல இதெல்லாம். ஏண்டா டேய் அது எனக்கு டேய் என்னோட டேய் சரி மச்சானே அவரடியா போற நீ அவர் எங்க நோடா எனக்கு நாடு எல்லாம் தெரியுடா நீங்க காவல் வேலை செய்றீங்களே நான் எப்போ இருந்தா நாட்டுக்கு வரேன் ரெண்டு பேரும் ஆரம்பத்துல வேலை செய்றீங்களே இந்த நாட்டு மன்னரை நான் பார்க்கணும் கனகபுரி நாட்டு மன்னர். ஆமா கனகவந்தனை பார்க்கணும். ஆமா அதானே? கனகபுரி நாட்டு ஏறக்கூடிய கனகபுரி தேவர்களுக்கு நான் சொல்லணுமா டேய் நீங்க என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லணும் சரிங்களா சரிடா இல்லன்னு நாங்க பார்த்து சொல்றீங்க சரி சரி போகட்டும் இந்த கனகவந்தனை பார்ப்பதற்காக நாரதர் மகாமுனிவர் ஓடி வந்திருக்கார் சொல்றேன் அவர் பேரை சொல்லு என்ன சொல்லணும்? டேய் நாரத மகாமுனிவர் அதானே? ஆமா சரி போங்க நம்பர் போ. நீ ஒரு பையன் ஐயா உங்கள் கொட்டையை பாவி அதான் உங்கள் சப்பையை ஆமாங்க நான் வந்து நீ எப்போ வந்து எனக்கு தெரியும் ஒரு பக்கமா போய் உட்காரு. எனக்கு தெரியும் ஐயா சொல்லுவாரு தெரியும் அதாவது ஐயா நம்மள ஓய்வு எடுக்க சொல்றேன். ஆமாண்டா எனக்கு எப்பவே சொன்னா இருந்தா பிடிக்காது. என்ன பண்ணலாம் அதனால இப்போ ஒரு பக்தி பாடல் ஒன்று பாட போறேன். பக்தி பாடலாம் ஆமாண்டா போல இதுவரை நான் கேட்டதே இல்லடா நான் போறா நீ ஒரு பக்தி பாடல போற எல்லாரும் மனவா ஓ இப்போ ஒரு கீர்த்தண்டு கூட போறேன் நான். கீர்த்தன் மனவா உடம்பு தொண்டை கட்டிக்கா ஓ கீர்த்தனையா என்ன கீர்த்தனை கீர்த்தனை கூட விட்டுறியா? சரி இப்போ ஒரு பக்தி பாடல் பாட போறேன். பக்தி பாட்டா மாரியத்த பாட்டா எல்லா சாமி கலந்த பக்தி விநாயகர் முருகன் எல்லாம் கலந்தது எல்லா சாமி அப்படியே ஒண்ணா கலந்து தவிர ஆ? பாட்டு பாட சொல்ல அப்படியே கோயிலா போடணும். பாட்டு கோயந்தெல்லாம் நல்லா போடுவாங்க கோயிலா பாட சொல்ல ஆ. அப்படியே சும்மா சாமி அப்படியே கலந்து வரணும். நீ பாடுற பாட்டுக்கு கோயந்தா போறது சாமி பிச்சுக்கு ஓடியாரும் அப்படியே பிச்சிரு வாங்கணும். சாமி வந்துடும் ஆமா. மூளைக்கு பாட போகுது அங்கங்க பாட போகுது. எல்லாம் தயாரா இருக்கணும் எல்லா சாமி கோயிலா போடணும். நம்ம தெய்வம் வரவங்க யாரா கொஞ்சம் பத்திரமா இருங்க பக்கத்துல பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் எல்லாரும் குளிச்சுடுங்க. ஏய் பக்தி பாட்டுனா இது வரைக்கும் யாரும் பாடாத பாட்டா இருக்கணும் பேசி இருக்க முடியாது. பாடுற பாட்டு தெய்வம் தானா ஓடியாரணும் அப்படியே புடிங்கிட்டு ஓடியா. எல்லாம் நம்மள தயாரா இருக்கிறாங்க நான் ஆகட்டும் அதுல பண்ணலாமா? ஹாய் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஏண்டா நான் கூட ஏதோ முக்கியமான கேட்டுனேன் ஜனத்தெல்லாம் வேற ஜாகிரதையாக சொல்றேன் சாமி வர போகுதுன்னு ஐ லவ் யூ வேற சாமி வரும் டேய் எழுந்து கொடுத்தனா பல்வா ஓடி முடிஞ்ச அவசியம் போயிருக்கிறேன் எடுத்த உடனே முதல்ல விநாயகர் பாட்டு 2 வரைக்கும் போகும். ஆமா அது அந்த கேஸ் தூக்கி தேட்டக்கடா கேஸ் வந்து நம்ம கேட ஆட்டம். ஆ நீ பாட்டு கூட இந்த மாதிரி பாட்டு இது கூட கிடையாது. ஆ. இதுக்கு முன்னாடி டிண்டுல வர ஒரு பாட்டு ஓடி இருக்கு. ட்ரெண்ட் டிண்டு சரி சொல்லு நான் சொல்ற பாரு. ஆ. நான் சொல்றது திருப்பி தான் பேசுறேன். சரி நான் பேசுறேன்ப்பா என்ன பாட்டு தெரியுமா? ஆ. இப்ப பாட்டு மாதிரி வாசி. பாடு என் மைமா பேரு தாண்டா குஞ்சில. டேய் 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 மைமா பேரு தான்டா அஞ்சலடா பாடி குஞ்சில இல்லடா அஞ்சல நான் அவத்தையோ என் வார்த்தை வாக்காதடா அப்படியே அத்தான். சாமி டேய் ஏதோ பெண்களை கண்ணடிச்சு கூப்பிடுறா மகான் பத்து சாமி என்னடா நீங்க என்ன சொன்னீங்க? ஆ இல்ல உங்க பேர் மறந்துட்டீங்க மாதிரி. டேய் நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார் என்று கனகவந்தனம் சொல்றான்னு சொன்னேன் நானு. இல்லனே. ஆமா ஆகட்டும். ஓரம். ஐயா அவுதா என்னன்னா, இது மறந்துட்டு. நாரத என்னங்க? மகாமுனிவர் ஐயா குஞ்சனுக்கு அரிமனா தான் வந்துக்கிறாரு. அவுதா வந்து அவன்டா, சாமி உங்க பேர் என்ன? இவன் என்ன பண்ணலாம் இல்ல பானை ஒண்ணு சட்டி ஒண்ணு பண்ணலாம். டேய் உங்க பேர் சொல்லுங்க. நாரதே ஐயா இப்ப முடிச்சிட்டு போஸ் என்ன தப்பிச்ச? அவர் ஆனா அந்த பேர் சொல்ல உனக்கு அவர் பேர் வந்து சொல்லுங்க. டேய் பேர் சொல்லுங்க. முதல்ல உனக்கு காது கேட்குமா கேட்காதா என்னது? காது கேட்குமா கேட்காதா ஓ காது கேட்குமா கேட்காதா சத்தமா பேசுங்க. ஆ. இந்த பக்கம் பேசாத இந்த பக்கம் ஸ்பீக்கர் அவுட் என்னடா இப்ப சொல்லி அனுப்பு. டேய் நாரத மகாமுனிவர் வந்திருப்பதாக சொல்லுடா சரி விடு. ஓ
உன்னை எவரா கத்த ஐயா என்னடா அவத்த நாடட மடட கடல என்ன வார்த்தை இது ஒழுங்கா சொல்ற பாவி நாடட மடட கடல என்னடா ஒழுங்கா பேர் சொல்லு டேய் சொல்ல நீட்டா சொல்லாத டேய் நீங்க பாரு நீட்டா சொன்னா விட்டு வரத முடியாது சட்டா. ஒரு ஒரு எழுத்தா சொன்னா முடிச்சு போடுங்க இதான் கரெக்ட் உத்தார் உத்தாரா நா ர த இர் இர் நாரதர் இர் ஓ ஓரமா ஓரமா ஐயா அவர் பேர் சைலண்ட் அவர் பேர் நான் மறந்து போட்டேன் அது மறந்துட்டேன் அதனால ஒரு எழுத்த முடி போட்டு வந்துக்கிறேன் அவுத்து விட்டா சொல்லு அவுத்து விட்டா அவுத்து விடுறா. ஐயோ மதே ஏத்தினா நான் ஐயோ அண்ணா ரெண்டே ஏத்தினா மதே ஏத்தினா ரெண்டே ஏத்தி ரெண்டு ஒண்ணா சரி நார நதியா நார இல்ல கொக்கு மூணாவது ஏத்தினா நாலாவது ஏத்தி நாலாவது மகாமுனிவர் வந்திருக்காரு பாவி நாலு மகன் எங்க இருக்குடா வெளிக்கேங்க சொல்லு தண்ணி கொண்டு வா. அவர் தண்ணிலாம் தேவையில்லையா எப்படி இருந்தா போதும் ஒரு டே ஊத்தி அப்படியே தோச்சு போடு ஏய் நான் வந்து ரசிச்சு வா அரியல ரசிச்சு வாடா போடா 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 நல்லாரா பரவாயில்ல பணிவனே விட்டு வரணும் சார் இங்க கால வெளியில கையில போடு சாமி மரியாதைவா சரிதா ஏய் பத்த மரியாதைவா ஏய் உன் மேல மரியாதைவா ஏய் மரியாதைவா ஒரு மகான் வந்து மரியாதை இல்லாம நீ தான் மரியாதை கொண்டு வர சொன்ன மரியாதைனா ஏண்டா இதுதான் மரியாதையா அதான் மரியாதை வரணும் அறிவு கட்டணும் என்ன சாமி வந்து கூப்பிடணுமா ஆமாண்டா சாமி வந்து கூப்பிடுறா அங்க ஒழுங்கா கூப்பிடுறா யாராவது என்னடா தெரியாம பேசுறேன் சரி 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 சாணி பாருங்க சாணி வாருங்களா சாணி வாங்க ஏய் நீ போய் சொன்னா சாணி வாரு என்னமா சாணி வாருங்கன்ற அஜிவே பாருங்க ஏய் மரியாதை என்ன சொல்லணும் நான் உனக்கு பணம் பட்டு கையை முட்டி தூக்குடா ஐயோ மருதங்கார திண்டுதான் எங்க விட்டு அவரே எப்படி நான் இருப்பார் ஏய் லூசு யார் இல்லங்க லூசு ஏய் குமாரனே பசங்கடா போடா போடா லூசு நீ இல்லங்க இந்த போல்ட் நெட்லாம் லூசா போய் அறிவு கட்டனே இதுல போல்ட் நெட் இருக்கும் அட பாவி இது பிளாஸ்டிக் சேர் அப்படியே காசு ஊத்துறது அரே அது அப்படியே காச்சு ஊத்துதா ஆமா வரக்கடை பட்டாணி சுண்டல் பட்டாணி சுண்டல் இங்க விட்டது செய்ய பெர்சன்ட் இருக்கும் நல்ல வியாபாரம் நல்ல கலெக்ஷன் ஆகும் ஆமா ஆமா அடாடா டேய் சொன்னானே போச்சு போட்டு பாரியா திருப்பி போட்டு நிமிந்து வாடா அவங்கள ஏய் சுத்தம் பண்றா என்ன பண்ண போற போறீங்க என்ன பண்ண போற டேய் நீ அவடா வாசல் என்ன செய்ய சுத்தமா என்ன கேட்டா என்ன செஞ்ச அத்திரு புடுக்கு ஜவாது அத்தர் புனுகு ஜவாதி என்று சொல்லக்கூடிய வாசனை இருக்கு அது அங்கதாங்கதா பாட்டில உசார வச்சுங்க ஏன் வச்சுக்கிற ஏன் வச்சிருந்தேன் தெரியுமா உள்ள வச்சா அவன் கும்பத்துக்கு போறான் எந்த குப்பை இந்த ஆஸ்திரானோ சரி விடுடா அப்புறம் நம்புங்க ஏய் அவர்மா உட்காரு தம்பி ஏய் மரியாதைடா மரியாதை சொல்லுடா ஏய் போய் பெரியவங்க எப்படி நடக்குது ஏது நடக்குது முதல்ல தெரிஞ்சுக்கோ புரியுதா வந்தவனே வாடாலிட்டு போறானே உட்காரா நான் நினைக்கிறேன் சாபத்தை கொடுத்து விட வக்கால அவனுக்கு சமையல்காரன் வந்துக்கிறியா நல்லா சமைச்சு போறான் சாப்பிட்டு உட்காரு சாமி எங்க நாட்டை தேடி வர
வராது வந்துக்கிறீங்க. ஆமா. வயித்துக்கு என்ன துண்டுறீங்க? பலாக்கட்ட புண்ணாக்கு. ஏய், வேற கம்பெனி. நான் அப்பி துண்டுறேன் நான் சொன்னேன். நீ போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஏய், மகன் வந்தா போடா. அவர் அதற்கு மாப்பழம் வேண்டும் சொல்லக்கூடிய முக்காணி சாரை கொண்டு வாங்கடா. போங்கடா போங்கடா போங்கடா. ஐயனே மாதா